ஈடாட்டம் அப்படிங்கிற இந்த 2025 இருந்து எடுக்கப்பட்ட ஒரு தமிழ் படத்தை பற்றி இந்த வீடியோவில் பார்த்துடலாம். இந்த படம் எப்படி இருக்குது, இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னா, அதே மாதிரி இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் இந்த சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. பட ஆரம்பத்தில் ஹீரோ பேர் வந்து சரவணன். அப்படி சரவணன் ஒரு பெரிய வீட்டில் இந்த டிரைவரை வேலை பார்க்குறாரு. அப்படி சரவணன் பார்க்குற அந்த வேலை வந்து அவரோட குடும்பத்தை காப்பாற்றுற அளவுக்கு, அவரோட வீட்டை பார்த்துக்கிற அளவுக்கு அந்த பணம் அவருக்கு பத்தலை. அதுலேயும் சரவணன் வீட்டுக்கு போகும்போதெல்லாம் சரவணனோட ஒய்ஃப் வந்து இந்த மாதிரி அவரை எவ்வளோ கேவலமாக பேச முடியுமோ அவ்வளோ கேவலமாக பேசுகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பணம் கொடு காசு கொடு அப்படின்னு அவரை வந்து கஷ்டப்படுத்துகிறாங்க. இதுக்கப்புறம் சரவணன் வந்து இதுக்கப்புறமாவது நம்ம கொள்ளையடித்தா மட்டும்தான் நம்மளோட குடும்பத்தை காப்பாற்ற முடியும், நம்ம வீட்டை பார்த்துக்க முடியும் அப்படின்னு அவரோட ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து ஒரு சின்னதாக இந்த செயின் ஸ்நாச்சிங்கில் ஆரம்பித்து இந்த ஏடிஎம்மை கொள்ளையடிக்கலாம் அப்படின்னு நினைக்கும் போது அதெல்லாம் மாட்டிக்கிறாங்க இவங்க எல்லாருமே. இதில் போலீஸு இவங்க எல்லாருக்குமே ஒரு சான்ஸ் கொடுக்குறாங்க, இனிமேலாவது திருந்து வாழுங்கடா அப்படின்னு. ஆனால் இவங்க அதை கேட்கல. இதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த பொண்ணுங்களை லவ் பண்ணி ஏமாற்றலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறாங்க. அது எங்கே கொண்டு போய் முடிஞ்சுது, இதுக்கப்புறம் இவங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளாக என்ன, இதுக்கப்புறம் இந்த படத்தில் நடக்க போகிற விஷயங்களாக என்ன அப்படிங்கிற இதெல்லாம் தான் இந்த படத்தோட கதை. இந்த படம் வந்து ஒரு லோ பட்ஜெட் படம். இந்த ப்ரெசன்டேஷன்லாம் வந்து ரொம்ப சுமாரான ஒரு ப்ரெசன்டேஷனாக இருந்துச்சு. அதுலேயும் இந்த படத்தில் நடித்தவங்க எல்லாருமே, ஹீரோவாக இருக்கட்டும் ஹீரோ கூட ஃப்ரெண்ட்ஸாக நடித்தவங்க, இவங்க எல்லாருமே ரொம்ப சுமாரான ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருப்பாங்க. ஹீரோ வந்து கொஞ்சம் நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்கலாம், ஆனால் அது அவர் பண்ணலை. அதே மாதிரி இந்த படத்தில் வரக்கூடிய சீன்ஸ் எல்லாம் சுத்தமாக சுவாரஸ்யமாகவே இல்லை. படத்தோட ஆரம்பத்தில் இருந்து கடைசி வரைக்கும் இந்த படம் வந்து ரொம்ப ஸ்லோவாகவும் ரொம்ப டல்லாக வந்தால் இருந்துச்சு இந்த படம் ஃபுல்லாகவே. இதில் இந்த படத்தில் வரக்கூடிய இந்த டைலாக்ஸ் கூட இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு. அதெல்லாம் பார்க்கும்போது இந்த படத்தில் இதெல்லாமே கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இந்த படம் வந்து ஒரு ஆவரேஜான ஒரு படம் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் இவங்க அதை பண்ணலை. இந்த படம் வந்து ரொம்ப சுமாரான படம். உங்களுக்கு வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்கள், இந்த யூடியூப்பில் இருக்குது.